எதுகை பேசுறதெல்லாம் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. முதல்வரை வந்து கொஞ்சம் அவர் வீட்டில் சென்ட்ராஃப் ரோட்ல செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து இறங்கி வந்து கார் எடுத்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி வேளச்சேரிக்குள்ள போனாருன்னா கார் போக முடியாது. அவர் 1 கோடி ரூபாய்க்கு டிஃபெண்டர் கார் வச்சிருந்தா கூட அங்கே போயிட்டு அவர் போட்ல தான் போகணும். தாம்பரத்துக்கு பார்க்க சொல்லுங்க, முடிச்சூர் போக சொல்லுங்க, மேடவாக்கத்துக்கு போக சொல்லுங்க, மணிப்பாக்கத்துக்கு போக சொல்லுங்க. இதுதான் நீங்க ஃபீல் ரியாலிட்டி. நீங்க ட்ரோன் ஷாட் வச்சு கொஞ்சம் நீங்க சிட்டிக்கு லைட்டா அவுட்ல போய் பாருங்க. மையப்பகுதியில் மட்டும் நின்றுட்டு இங்க வெயில் சுண்டி அடிக்குது, இதை மட்டும் வச்சுட்டு சென்னை கிளியர் ஆயிடுச்சு, மவுண்ட் ரோடு தண்ணி இல்லை என்று போடுவதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அவ்வளவு நோய்கள் பரவி கொண்டிருக்கேன். சுகாதாரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. ரோட்ல இப்போ 2 பக்கமும் நீங்க பாத்தீங்கன்னா வண்டியை விட்டு கிளீன் பண்றாங்க. ஏன் கிளீன் பண்றாங்க? நீங்க அண்ணாமலை வராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கிளீன் பண்றாங்க. அது வரைக்கும் நீங்க கால்ல பகுதிக்கு வந்தீங்கன்னா கீழே கால் வைக்க முடியாது. நாங்கள் விரும்பின போட்டோ ஷூட் அரசியல் நம்பிக்கை இல்லாத நபர்கள் எதை செய்யறோமோ அதை பற்றி தான் பேச போகிறோம். அதை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு சும்மா போனோமா, ஆய் சொன்னோமா, வீடியோ எடுத்தோமா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டோமா, இந்த அவதியை மறப்பதற்கு பல ஆண்டுகள் தேவைப்படும் போயிட்டு இருக்கு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது கடைசி தேர்தலாக இருக்கும் என்பதை நாங்கள் உறுதியோடு இருக்கோம். வாங்கின 4000 கோடி என்னாச்சுன்னு தெரியல. இப்போ அடுத்த 5000 கோடிக்கு போயிட்டாங்க. இந்த 4000 கோடிக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அந்த 5000 கோடியை வாங்கினா பரவாயில்ல. இந்த 5000 கோடியில் எவ்வளோ கமிஷன் போகும், அந்த கமிஷன் எந்த வீட்டுக்கு போகும், எங்கே போய் பதுக்க போகிறாங்க. ஆக மொத்தம் இந்த அரசின் செயல்பாடு மார்க்ஸ் போட்டோம்னா 0 என்பது மட்டும் தான் கொடுக்க முடியுமே. இந்த மிக்ஜாம் புயலை அரசு எப்படி கையாண்டதுன்னு அவருடைய பார்வையை விளக்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திருமிகு வினோத் செல்வம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், இந்த அரசு புயலை எப்படி கையாண்டதுன்னு நினைக்கிறீங்க? அரசு தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையான்னு யோசிக்கிற அளவு கையாண்டிருக்காங்க. அதாவது 2015 இதை விட அதிக புயல் மழை வந்த காலத்தில் கூட மக்கள் என்றைக்குமே பாலுக்கெல்லாம் பிரெட்டுக்கெல்லாம் இந்த அளவுக்கு கஷ்டப்படலை. ஃபீல்டில் வந்து ஆஃபீஸர்ஸ் நிறைய வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்களே தவிர சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சி பொலிட்டிக்கல் பார்ட்டி என்பதெல்லாம் தாண்டி வரக்கூடிய நபர்களுக்கு கூட இன்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா பாஜகவின் மாநில செயலாளர் திருமதி மீனாட்சி என்பவர்கள் கடலூர்லேருந்து சொந்த செலவில் 6 போட் எடுத்து வந்திருக்காங்க. போட்டைக்கு அனுமதி வாங்கிட்டு வாங்குறாங்க. யார்ட்டுக்கு அனுமதி வாங்குவீங்க? எங்கே டிபார்ட்மெண்ட் இருக்குது, எங்கே கவர்மெண்ட் இருக்குது? இன்னைக்கு ரிப்பன் பில்டிங் உள்ள தண்ணி போந்து 6 அடிக்கு தண்ணி நிற்குது. ஸோ நிர்வாக சீர்கேடு நடந்துட்டு இருக்கு. ஸோ சோஷியலாக வந்து சர்வீஸ் பண்ண வரவங்கள கூட, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகப்படியாக முட்டுக் கொடுக்கக்கூடிய நடிகர்கள் கூட இன்னைக்கு வந்து வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்களுக்கே பொறுக்க முடியாமல் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்று வந்து மக்கள் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த பகுதியில் இன்னைக்கு தாமஸ் ரோட்ல வந்து கிட்டத்தட்ட 10-12,000 நபர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் வந்து மிகுந்த பாதிப்பு. இது வரைக்கும் எந்த விதமான அடிப்படை தேவைகளோ இந்த மக்களுக்கு பூர்த்தி செய்யப்படவில்லை. இன்று எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வருகையை ஒட்டி மக்களுக்கு உங்களால நல்லது பண்ண முடியலனா கூட பரவாயில்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நபர்கள் 2 பக்கமும் கருப்பு கொடி கட்டுறாங்க. ஸோ இவங்களோட எதிர்ப்பு வந்து இவங்க முதல்வருக்கு இருக்கணுமே தவிர, அதாவது இவங்களை காக்க மறந்த முதல்வருக்குமே தவிர, மக்களை காப்பதற்கு உதவி செய்ய வரக்கூடிய பாஜகவின் தலைவரை எதிர்த்து என்பதுதான் இவங்களோட கேவலமான அரசியல். வெறுமன சமூக வலைதளங்களில் செய்யக்கூடிய அரசியல் ஜெயிக்காது என்பதற்கு இந்த மிச்சிகன் புயலுக்கு அப்புறம் வரப்போகின்ற தேர்தல் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்க போகிறது. 2015 விட அதிகமா வெள்ளம் இருக்கு. அதை மீறி அது வந்து செயற்கை வெள்ளம், இது வந்து இயற்கை வெள்ளம்னு சிஎம் சொல்றாரு. அன்னைக்கு வந்து அடுத்த நாளே இப்படி வந்து நம்ம இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு காரணமே வெள்ளத்தை சரியா கையாண்டதுதான், புயலை சரியா கையாண்டதுதான். 4000 கோடி வடிகால் அதுக்கான பணிகளுக்கு செலவிட்டது தான் இன்னைக்கு வந்து ஒரே நாள்ல இவ்வளவு ஒரு திரும்பி மீண்டு வந்திருக்கு சென்னைன்னு சொல்றாங்களே சார். எதுகை பேசுறதெல்லாம் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. முதல்வரை வந்து கொஞ்சம் அவர் வீட்டில் சென்ட்ராஃப் ரோட்ல செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து இறங்கி வந்து கார் எடுத்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி வேளச்சேரிக்குள்ள போனாருன்னா கார் போக முடியாது. அவர் 1 கோடி ரூபாய்க்கு டிஃபெண்டர் கார் வச்சிருந்தா கூட அங்கே போயிட்டு அவர் போட்ல தான் போகணும். கட்டு மரத்துல தான் ஏறி போகணும். இன்னைக்கு அவ்வளோ மோசமான சூழ்நிலை. இன்னைக்கு அதை விடுங்க, கோபாலபுரம் 4வது தெரு திரு கலைஞர் கருணாநிதி அவர் இல்லம் இருக்கக்கூடிய பகுதியில் 2 நாட்களாக டிராக்டர் வச்சு தண்ணி இறைச்சிட்டு இருக்காங்க. அந்த ரோட்லேயே தண்ணி போல 2-3 அடிக்கு தண்ணி இருக்கு. முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ்காரன் பகுதியில் உள்ளே போக முடியாது, 3 அடிக்கு தண்ணி இருக்கு. ஸோ நீங்கள் சென்ட்ராஃப் ரோட்டில் உங்கள் தெருவில் மட்டும் இருக்க தண்ணி இறைச்சி வாரி ஊற்றிட்டு வெளியே வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லி கண்மூடித்தனமாக பேசுவதெல்லாம் நல்ல விஷயம் கிடையாது. மக்களை வந்து இன்னும் அதிகப்படியாக கஷ்டப்படுத்துது நீங்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள். நீங்கள் வேளச்சேரி தாண்டி பாருங்கள், பெரம்பூருக்குள்ளே போங்க, நார்த் டவுனுங்கிற ஒரு அபார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. 2000 குடும்பங்கள் தண்ணீர் இல்லாமல், பால் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல். 2015 இதை விட அதிக மழை வந்த போது கூட
அதாவது கிட்டத்தட்ட 2 மாத காலத்துல உங்களுக்கு வந்து 1500 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. இப்போ 1000 மில்லிமீட்டர் மழை, 500 மில்லிமீட்டர் கம்மியா பெய்யுது. ஆயினும் மழை வெள்ளத்தை கையாள முடியாமல் அப்ப இருக்க அரசாங்கம் மழை வெள்ளத்தை எங்களால சமாளிக்க முடியல, அனைவரும் உதவுங்கள் என்று தவறை ஒப்புக்கொண்டு மக்களாக இணைந்து செயல்பட்டாங்க. ஆபீசர்ஸ் ஃபீல்ட்ல நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு யாருமே வர தயாராக இல்லை. இதான் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அமைச்சர்களை போட்டிருக்கிறதும் அதிகாரிகளை போட்டிருக்கிறதும் நடந்திருக்கே சார். போட்டிருக்காங்க, ஃபீல்டுக்கு போறாங்களா என்பதுதான் கேள்வி. வெறும் போட்டோ ஷூட்டுக்காக, வீடியோக்காக, சோசியல் மீடியாக்காக போறது வந்து வாடிக்கையா இருக்க முடியாது. உண்மையிலே போயிட்டு மக்கள் எத்தனை பேரை காப்பாத்துறாங்க, எத்தனை பேரை வெளியே எடுத்து வந்திருக்காங்க, தாமரத்துக்கு பார்க்க சொல்லுங்க, முடிச்சூர் போக சொல்லுங்க, மேடவாக்கத்துக்கு போக சொல்லுங்க, மடிப்பாக்கத்துக்கு போக சொல்லுங்க, ஒவ்வொரு ஏரியாவை பார்க்க சொல்லுங்க. மக்கள் வந்து எந்த விதமான அடிப்படையும் இல்லாம நீங்க வடிகால் பணிகள் சிறப்பா செஞ்சிருக்கான்னு நினைக்கிறீங்களா? அந்த 4000 கோடி எங்க போச்சு என்பதற்கான பதில இதுக்கப்புறம் மக்கள் கேட்க போறாங்க. நாங்க கட்சியா கேட்பதை விட பொதுமக்கள் கேட்க போறாங்க. இந்த இடத்துல கூட பாருங்க, இன்னைக்கு வந்து 200-300 குடும்பங்கள் இன்னைக்கு ரோட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக இருக்கக்கூடிய ட்ரிப்ளிகேட் இன்னைக்கு காலையிலிருந்து சாலை மல் நடந்து கொண்டிருக்கிறது. திரு அமைச்சர் சேகர் பார்க்கக்கூடிய துறைமுகம் பகுதியில் சாலை மல் நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே பெரிய சாலை மறியல். நேற்றெல்லாம் நாங்கள் பாஜக சார்பில் உணவு வழங்க போகும்பொழுது எங்களுக்கு சோறு கொடுக்க வந்த முதல் நாட்கள் நீங்க தான்ப்பா, யாருமே வரல, யாருமே எங்களை கண்டுக்கல அப்படின்னு சொல்லும் வண்ணம் இன்னைக்கு மிகுந்த வேதனைக்கு மக்கள் ஆளாகி இருக்கிறார். அரசு சார்பில் நிவாரண முகாம்கள் உணவு ஏற்பாடு பண்றதெல்லாம் நடக்குதே சார். அது நம்ம உங்களுக்கு ஸ்கூல்ல கொண்டு போயிட்டு உள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க. அந்த ஸ்கூல்ல என்ன அடிப்படையை கொடுத்தீங்க அவங்களுக்கு? வெறுமனே ஸ்கூல்ல போய் தங்கினா போதுமா? உங்களுக்கு தங்குறதுக்கு படிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு பால் கிடையாதுங்க. எங்க போவாங்க? இதே பகுதியில் மழை வெள்ளத்தின் சமயத்தில் பாஜக நிர்வாகிகள் சேர்ந்து நாங்கள் வீடு வீடாக போயிட்டு பெட்டும் பால் நாங்கள் ஏறி கொடுத்தோம். அன்னைக்கு ஒருத்தன் கூட ஃபீல்டுக்கு வரல, யாரையும் இங்கே நல்ல கடத்துல பார்க்க முடியல. இதுதான் இன்னைக்கு ஃபீல்ட் ரியாலிட்டி. நீங்க ட்ரோன் ஷாட் வச்சு கொஞ்சம் நீங்க சிட்டிக்கு லைட்டா அவுட்ல போய் பாருங்க. மையப்பகுதியில் மட்டும் நின்றுட்டு இங்க வெயில் சுண்டி அடிக்குது, இதை மட்டும் வச்சுட்டு சென்னை கிளியர் ஆயிடுச்சு, மவுண்ட் ரோடு தண்ணி இல்லை என்று போடுவதெல்லாம் பைத்தியகாரத்தனம். மக்களை வந்து இன்னும் அதிக கோவப்படுத்த போகுது. அவங்க தான் கஷ்டத்துல இருக்காங்க. மெசேஜ் மேலே மெசேஜ், ஒவ்வொரு SOS அலர்ட், SOS கால்ஸ் வந்துட்டே இருக்கு. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, நாங்கள் சாப்பிட்டு 3 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. கரண்ட்டை பார்த்து 2015 வெள்ளத்தின் சமயத்தில் இந்த மாதிரி பவர் கட்டு கிடையாது. ரெஸ்டரேஷன் ஒர்க் பெட்டராக இருந்துச்சு. ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் அதிகமாக இருந்தாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே எல்லா விதத்துலையும் பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கே தவிர நிவாரணம் என்பது சொல்லளவில் இருக்கே தவிர செயலளவில் எங்கேயுமே கிடையாது. எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அரசு இதை சிறப்பாக தான் கையாண்டுச்சுன்னு ஒரு பார்வை வைக்கிறாரே சார். பாஜக அந்த ஸ்டாண்ட் எடுக்கலையா? அவர் வந்து இன்றைய தேதியில் எம்எல்ஏவும் கிடையாது, கட்சி இருக்காங்கிறது இப்போ நீங்கள் சொன்னா எங்களுக்கு தெரிகிறது. அந்த அளவு தான் அவரோட செயல்பாடு இருந்து கொண்டு இருக்கிறது. அதோட உள்நோக்கம் என்ன, அர்த்தம் என்ன என்பது தெரியவில்லை. ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை வந்து மட்ட தட்டுவதற்காக அரசியல் லாபத்துக்காக இந்த மாதிரி அவர் சொல்றாரான்னு கூட தெரியல. இல்லை அவர் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர் வீடு தண்ணி இல்லாமல் இருந்திருக்கலாம், அதை பேஸ் பண்ணி அவர் பேசியிருக்கலாம். ஸோ ஃபீல்டுக்கு போனாங்கன்னா தான் உண்மை நிலவரம் என்ன என்பது தெரியும். இன்னும் சொல்ல போனால் திரும்ப சசிகலா அவர்கள் வாழக்கூடிய பகுதியில் அவர் வீடை சுற்றியான தண்ணி இருக்குன்னு அங்கே போய் பார்க்க சொல்லுங்க, அந்த அம்மாவை கேட்க சொல்லுங்க, அவருக்கு தெரியும். அங்கே கூட தண்ணி நேற்று போக முடியல. அந்த பகுதியில் கூட நாங்கள் மீட் பண்ணியில் ஈடுபட்டிருந்தோம். நிறைய வீடுகளுக்கு வந்து உணவு வழங்கியிருந்தோம். அங்கே கூட போக முடியாத அளவுக்கு தண்ணி இருக்கு. ஸோ எதன் அடிப்படையில் அவர் இந்த வார்த்தையை சொன்னார், இல்லை எந்த அரசியல் உள்நோக்கத்தோடு பேசினார் என்பதுக்கு எங்களுக்கு தெரியாது. ஆக மொத்தம் இந்த அரசின் செயல்பாடு மார்க்ஸ் போட்டோம்னா 0 என்பது மட்டும் தான் கொடுக்க முடியுமே தவிர பாஜக எந்த அளவுக்கு சார் இந்த புயல்ல பாஜக தொண்டர்களும் பாஜக நிர்வாகிகளும் எந்த அளவுக்கு இறங்கி செஞ்சிருக்கு? சண்டேல இருந்து இதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுத்து ஏரியாவா வழங்கி உணவு வழங்கப்பட ஆரம்பிச்சு. சண்டேவே கிச்சன் இதை வந்து கணிச்சு இந்த மாதிரி மழை வந்தால் மக்கள் அவதிப்படுவார் என்பதை கணித்து அதுக்கு முன்பாகவே அத்தியாவசிய பொருட்கள் பிரெட்டு பால் எல்லாம் வாங்கி எந்த பகுதியிலையும் பிஜேபிக்கு வந்து இங்கே பெரிய கவுன்சிலர்ஸோ இல்லை செல்வந்தர்களோ கிடையாது. ஆனால் கை காசை போட்டு என்ன முடியுதோ எல்லாம் கை காசை போட்டு அவர்களால் இயன்ற அளவுக்கு அனைவரும் கீழே அளவுல நான் சொல்றது, அதாவது உண்மையான கிரவுண்ட் ஒர்க் என்பது பிஜேபியில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. கீழே அளவுல அவர்களால் முடிந்தது எல்லாம் கையில காசை போட்டு சாப்பாடை வாங்கி அடிப்படை வசதிகளை வாங்கி பிரெட் பாக்கெட்டு, பால் பாக்கெட்டு, மருந்துகள், மெடிசன்ஸ், அவ்வளவு நோய்கள் பரவி கொண்டிருக்கேன். சுகாதாரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. ரோட்ல இப்போ 2 பக்கமும் நீங்க பாத்தீங்கன்னா வண்டியை விட்டு கிளீன் பண்றாங்க. ஏன் கிளீன் பண்றாங்க? இங்க அண்ணாமலை வராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கிளீன் பண்றாங்க. அது வரைக்கும் நீங்க பகுதிக்கு வந்தீங்கன்னா கீழே கால் வைக்க முடியாது. மனித கழிவுகள் ரோடு ஃபுல்லாக சொல்லியிருந்துச்சு. அவ்வளோ மோசமாக இருந்த ஒரு பகுதியாக இந்த பகுதி கூட இருந்தது. ஸோ சென்னையின் மைய பகுதியிலே இந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலைனா நீங்கள் சபாபிஸ்னா எவ்வளோ கேவலமாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பார்க்க முடியாது. நீங்கள் சில இடங்களுக்கு போங்க, நீங்கள் துறைமுகத்துக்கெல்லாம் உட்வொர்க் பகுதியெல்லாம் போனீங்கன்னா கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அரசியல் பண்ணாமல் அரசோட சேர்ந்து எல்லாரும் செயல்படணும்னு ஒரு பார்வை. கரெக்ட், உண்மைதான். அப்போ நீங்கள் வந்து இந்த போட்டை எடுத்துட்டு வந்து மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற நேரத்தை மீனாட்சி தடுத்தது யாரு? இதே அரசாங்கம் தானே. போட் ஓட்டக்கூட யாரை கேட்டு போட்டு எடுத்துன்னு கேட்குறாங்கல்ல, யாரை கேட்டுங்களா சொல்ல போறீங்க? உட்காந்து யார்கிட்ட பர்மிஷன் வாங்குற டைம்ல போயிட்டு நீங்கள் வந்து ரீச் அவுட் டு வாலண்டியர்ஸ், எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுக்க வேண்டும்.
இதை செய்திருந்தால் இது நல்ல அரசாங்கம் சொல்லலாம். ஆனா இது ஒரு ஸ்டிக்கர் ஓட்டம் அரசாங்கம் இருக்க காரணத்தால் எதை பண்ணாலும் நாங்க தான் செய்தோம் என்ற ஸ்டிக்கர் ஓட்டம் மட்டுமே உங்க எண்ணம் இருக்கே தவிர மக்கள் யாரு வந்தாலும் அவர்களை வந்து ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. ஏற்கக்கூடியது போல இந்த தெருல கூட இன்னைக்கு சேவை செய்ய வருவதற்கு கருப்பு கொடி காட்டக்கூடிய ஒரு கேவலமான ஏதோ மறைவு நடந்திருக்கு, மறைவுக்கு தான் கருப்பு கொடி காட்டுறது இந்த இடத்தோட வழக்கம். இந்த மறைவு கிடையாது. இரண்டு பக்கத்திலையும் இந்த தெருவோட இரண்டு பக்கத்திலையும் திடீர்னு ஒரு வராத தெரிந்த பிறகு கருப்பு சாரியை கொண்டு வந்து கட்டுறாங்க என்பது இது அபட்டமான ஒரு எதிர்ப்பு போக்கு தான். இல்ல திமுகவை சேர்ந்தவங்க ட்வீட் போடும்போது சிலர் போட்டிருக்காங்க, இந்த நேரத்தில் களத்துல இறங்கி செயல்படுறது 2 நாளா தூங்காம செயல்படுறது உதயநிதி அவர்கள் தான், ஸ்டாலின் அவர்கள் தான், மூத்த அமைச்சர்கள் தான். அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியூருக்கு போயிட்டாரு, பெங்களூருக்கு போயிருக்காரு அவரோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு அப்படின்லாம் போட்டிருக்காங்களே சார். அண்ணாமலை அவர்கள் களத்துல இருந்தாரா, என்ன பிரச்சனை சார்? பிஜேபி என்பது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு தனிநபரா ஆன கட்சி கிடையாது. உதயநிதிக்கு சொம்படிச்சு மேல வரணுங்கிற கட்டாயம் வந்து பிஜேபி யாருக்கும் கிடையாது. அண்ணாமலை அவர்கள் முழுக்க ஏன்னா சென்னைக்கு திரும்புவதற்கான வசதிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் 24 hours அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கு பேசி, ஏன் இப்போ வந்து காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கீங்க, எத்தனை காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்திலேருந்து நிவாரணப் பொருட்கள் வந்துச்சு? கர்நாடகாவில் வந்துச்சா, தெலுங்கானாவில் வந்துச்சா? யாரும் வரல. ஆனால் கர்நாடகா பிஜேபி ட்ரக்லோட சாமான் வந்திருக்கு, கோவாவில் வந்திருக்கு, மகாராஷ்டிராவில் வந்திருக்கு, தெலுங்கானா, கேரளா, அனைத்து மாநிலங்களிலும் ட்ரக்கா பொருட்கள், நிவாரணப் பொருட்கள். பாஜக என்பது ஒரு மிகப்பெரிய குடும்பம். தமிழக மக்கள் மீது எவ்வளவு அக்கறை வைத்து என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல மாநிலங்கள் நிவாரணப் பொருட்கள் சென்னைக்கு வந்தவண்ணம் இருக்கின்றன. இதை அனைத்தையும் திரு அண்ணாமலை அவர்கள் இருந்த இடத்துல கோஆர்டினேட் பண்ணி திரு ஜே பி நட்டா அதேசரிடம் பேசி, அமித்ஷாவுடன் பேசி தமிழக பாஜக நிர்வாகிகள் மூலமாக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு மக்களுக்கு சேர்ப்பதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். நாங்கள் விரும்பின போட்டோ ஷூட் அரசியல் நம்பிக்கை இல்லாத நபர்கள். எதை செய்யறோமோ அதை பற்றி தான் பேச போறோம். அதை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு சும்மா போனோமா, ஆய் சொன்னோமா, வீடியோ எடுத்தோமா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டோமா அப்படின்னு சொல்லி போறதுக்கான இயக்கம் நாங்கள் கிடையாது. அப்படி வந்து வளர்க்கப்பட்ட கட்சி பிஜேபி கிடையாது. இதே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமூக வலைத்தளங்கள் நீங்க என்னத்தை வேணா பேசலாம், ஆனா சமூக வலைத்தளங்கள் மட்டும் இந்த தேர்தலில் உங்களை கரை சேர்க்க போவது கிடையாது. மக்கள் அவதிப்பட்டுட்டாங்க. இந்த அவதியை மறப்பதற்கு பல ஆண்டுகள் தேவைப்பட போகின்றது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது கடைசி தேர்தலாக இருக்கும் என்பதை நாங்கள் உறுதியோடு இருக்கோம். நிறைவு கேள்வியா சார், மத்திய அரசு இடைக்கால நிவாரணமா 5000 கோடி ஏறத்தாழ கேட்டிருக்காங்க சார், அது என்ன சார்? வாங்கின 4000 கோடி என்னாச்சுன்னு தெரியல. இப்போ அடுத்து 5000 கோடிக்கு போயிட்டாங்க. இந்த 4000 கோடிக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அந்த 5000 கோடியை வாங்கினா பரவாயில்ல. இந்த 5000 கோடியில் எவ்வளோ கமிஷன் போகும், அந்த கமிஷன் எந்த வீட்டுக்கு போகும், எங்கே போய் பதுக்க போகிறாங்க, எதுவுமே தெரியல. 4000 கோடிக்கு நீங்கள் வடிகால் உண்மையிலே அமைச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீங்கள் அப்படியே கேமரா எடுத்துட்டு நீங்கள் கோபாலபுரத்தில் திரு கலைஞர் அவருக்கு கூட மரியாதை இல்லை. அவ்வளோ மோசமான சூழ்நிலை. அவர் வாழ்ந்த பகுதிக்கு இப்போ போய் பாருங்க, இந்த நிமிடம் வரைக்கும் தண்ணீர் வடியவில்லை. மழை நின்று 48 மணி நேரம் ஆக போகுது. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் இன்னும் அங்கே தண்ணீர் வடியவில்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த 4000 கோடி எங்கே போச்சு என்பதற்கே பதில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்னும் 5000 கோடி கொடுங்க அப்படின்னு கேட்பது எதற்காக என்கின்ற கேள்வியை நான் கேட்கல, மக்கள் கேட்பாங்க. ஸோ மக்களுக்கு தான் அவர் பதில் சொல்ல வேண்டும். ஓகே சார், ரொம்ப விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க சார், மிக்க நன்றி சார்.